ஓகே, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாராக இருக்கிற சகோதரி யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஓகே, இந்த நாளுக்கு நம்ம கூடும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். நாம் இப்போ உங்களை செபித்து நம்ம துவங்குவோம். நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பன், இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பாயும் மட்டுமாக அநேக காலையில் காற்றிருக்கிறோம். அதை காற்றுக்கொள்ள கிருபை தந்தீங்க, நன்றி. இன்றைக்கு கூட முக்கியமான சில காலையில் காற்றுகள் இருக்கிறோம். அதை காற்றுக்கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு ஆண்டவரே, அதில் நாங்கள் இன்னும் கொஞ்சம் தேர்ந்தவர்களாக இருப்பதற்கு ஆண்டவரே நீங்கள் கிருபை தாங்க. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, ஸோ நம்ம ஒரு 3-4 வாரங்களாக டிவோஷனில் சபை கூடி வருதல் ப்ரேயர் மீட்டிங்ஸில் பாடுகிற நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் இசை வாசிப்பது, அது வாசிக்கலாமா கூடாதா, எப்போல்லாம் வாசிக்கலாம், அப்படி தொடர்ந்து பார்த்தோம். கடந்த வாரத்துலேயும் முந்தின வாரத்திலும் நம்ம அதில் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணது, அப்படி வாசிக்கிறனால செய்தி கொடுக்கும் பொழுதோ, ஜெபிக்கும் பொழுதோ, மற்ற நேரங்கள் அறிவிப்பு வாசிக்கிற பொழுதோ, அப்போ இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ஒரு சினிமாவில் நாடகத்தில் கொடுக்கறது போல் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா தானே இருக்கும். அப்படி கொடுக்கறதுனால பக்தி விருத்தி உண்டாகுதா இல்லையா? பக்தி விருத்தி உண்டாகும் அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள், சில எக்ஸாம்பிள்ஸ். உண்டாகாதுன்னா சில எக்ஸாம்பிள்ஸ். யாராவது அதை யோசிச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் கருத்தை இப்போ ஷேர் பண்ணலாம். இப்போ கூட நீங்கள் யோசித்து சொல்லலாம். இது வரைக்கும் நம்ம நீங்கள் யோசிக்கலனாலும் இப்போ கூட யோசித்து உங்களுக்கு தோன்றுகிறதை சொல்லலாம். வாசிக்கலான்னா வாசிக்கலாம். இது பக்தி விருத்தியை உண்டாக்கும். எப்படி இந்த விஷயத்தில் பக்தி விருத்தியை உண்டாக்குது? உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக்கியிருந்தால் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுடைய வாழ்க்கையில் அப்படி நான் பார்த்தேன், இப்படி பார்க்கும் பொழுது ஐ திங்க் இட்ஸ் குட் அப்படின்னாலும் நீங்கள் சொல்லலாம். நோ ஐடியாவா? மிகுந்த அமைதி உண்டாயிற்று அப்படின்றது போல இருக்கேன். சொல்லி வசுவா. நான் வந்து ரியலிஸ்டிக்கா என் லைஃப்ல பாக்குறப்ப இந்த மாதிரி பாட்டு பாடுறப்பையும் ஒர்ஷிப்பையும் தவிர்த்து மற்ற நேரத்துல எல்லாம் கீபோர்டு வாசிக்கிறப்ப அதிக அளவு பக்தி விருத்தி உண்டாக்காத மாதிரி தான் தெரியுது பிரதர். பக்தி விருத்தி உண்டாக்குறதே ரொம்ப கம்மியா இருக்குது பிரதர், நான் ஏன் பக்கத்துல இருந்து பாக்குறப்ப. ஓகே, சரி, மியூசிஷியனாக பார்க்குறப்போ மற்ற நேரங்களில் வாசிக்கிறது பக்தி விருத்தியை உண்டாக்குற மாதிரி தெரில, அப்படிதான் சொல்கிறீங்க? ஆமாம் பிரதர். ஓகே, குட். வேறு யாருக்காவது? சரி, ஓகே. ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் தியானம் பண்ணோம். ஸோ கடைசியாக நான் கூட என்னோட வியூவை ஷேர் பண்ணுறேன். நம்ம வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் விஷயங்கள்லாம் இருக்கும். பட் இந்த ஒரு நாடகம், ஒரு 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 சினிமா, ஒரு ஷார்ட் ஃபிலிம், இது போல் விஷயங்கள் இருக்கும் பொழுது நம்ம அதை பார்க்கும் பொழுது சோகமான அந்த சீன்ஸ் வரும் பொழுது அந்த மியூசிக் பேக் கொடுத்து நம்மளை அழுக வைப்பாங்க. நம்மளுக்கு அழுக வரலனாலுமே நமக்கு அழுக வர மாதிரி அதை தூண்டி விடும். சந்தோஷம் இல்லைனாலுமே சந்தோஷம் வர மாதிரி சிரிப்பை தூண்டும். எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஷோ இல்லை அந்த சினிமா இல்லை அந்த நாடகம் முடிஞ்ச உடனே நம்ம நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும். நமக்கு இருந்த கவலையெல்லாம் திரும்ப வந்துடும். அந்த கஷ்டங்கள், அந்த கேள்விகள் எல்லாமே திரும்ப வந்துடும். அப்போ என்னென்னா இந்த மியூசிக் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் அந்த எமோஷனலாக கொடுத்து வாசிக்கிறது, அதை கேட்குற வரைக்கும் நல்லாயிருக்கும். அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும். அது முடிஞ்ச உடனே நமக்கு நார்மல், கம்பேக் டு நார்மல் சொல்லுவோம் இல்லையா, வரும்பொழுது அந்த கவலைலாம் அப்படியே வந்துடும். ஸோ அந்த மாதிரி என்ன ஆயிடுது, இப்போ சர்ச்சஸில் இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் அந்த ஓரியன்டாக போகிறனால நல்லாயிருக்கு. அங்கே போய் நின்றுட்டு ஆடுறதும் பாடுறதும், மியூசிக் எல்லாத்துக்கும் மியூசிக், நின்னா மியூசிக்கு, சர்ச்சு ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் சில பேர் மியூசிக்கை நிப்பாட்டுறதே இல்லை. நீ ஏன் நிப்பாட்டாத இப்போ அப்படி ஜெபம் பண்ணாலும் வாசி, மெசேஜ் கொடுத்தாலும் வாசின்னு வாசிட்டாங்க, நல்லா இருக்குது. ஸோ நிற்காத அப்படின்னு வாசிட்டே இருக்கிறாங்க. அப்போ பீப்புளுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு நல்ல ஒரு எமோஷனல் கிடைக்கிது, உண்மைதான். ஆனால் அது என்ன ஆகுதுன்னா சர்ச்சு முடிஞ்ச உடனே அவங்களுக்கு நார்மல், பேக் டு நார்மல், அதே கவலை, அதே விஷயம், ஒரு சேஞ்ச் இல்லை, வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லை. ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறப்ப என்ன பண்ண போகிறாங்கன்னா வந்துட்டு போகிறாங்க. அப்போ இந்த மியூசிக் என்ன பண்ணுது, நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குது, நல்ல ஒரு எமோஷன் கொடுக்குது, நல்ல ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்குது. ஆனால் பக்தி விருத்தியை உண்டாக்காதுன்னா இல்லை. அது அப்படி ஆப்போசிட்டாக என்ன பண்ணுது, மக்களை இதை மியூசிக்கை மையப்படுத்தி, இல்லை இது இருந்தால் தான் நம்ம ஆராதிக்க முடியும். நிறைய பேரில் என்ன ஆகுதுன்னா அந்த மியூசிக்கோட பாடி மியூசிக் இல்லைன்னா சப்புன்னு ஆகுது. அவங்களுக்கு ஒரு என்ன போங்க இன்றைக்கி ஆராதனை பண்ண மாதிரி இல்லை, ஆமாம் கீபோர்டு யாரும் வாசிக்கலை, என்னங்க ஆராதனை பண்ண மாதிரி இல்லை, போங்க ட்ரம்ஸே இல்லை, என்ன நீங்கள் போங்க ஆராதனை நல்ல வேலை, ஒரு 2 பார் எக்ஸ்ட்ரா பண்ணிடலாம், நல்ல வேலை. அப்போ இது மியூசிக் அதிக முக்கியத்துவத்தை எடுக்கிறனால
முக்கியமானது என்ன, ஆராதனையில் முக்கியமானது என்ன, பக்தி விருத்தி எங்கே, அது நமக்கு இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப குறைஞ்சி தான் போகுதே ஒழிய அது அதிகமாகிறது இல்லை. சரி, அப்போது ஸோ நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம், மியூசிக் நல்லது தான். அது பாடல்களுக்கு நம்ம கரெக்டாக டியூனில் பாடுறதுக்கும் நல்ல அந்த இசை மியூசிக் தப்பு கிடையாது. ஏன் சொன்னால் வேதத்தில் வாசிக்கணும் இல்லையா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருந்தாங்க, சர்ச்சில் அங்கே வாசித்தாங்க. அவங்க அந்த பழைய ஏற்பாட்டில் ஆலயத்தில் வாசித்தாங்க, புதிய ஏற்பாட்டில் நம்ம தான் ஆலயம். பட் அங்கே ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபைகள் தான், சரியா. ஆனால் அதை எதற்கு பயன்படுத்துகிறோம், அது எதற்காக, எங்கே, எப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை தவறான நேரத்தில் சொன்னாலும் அது தப்பு தான். நல்ல ஒரு பாயிண்ட் நான் வச்சுருக்கிறேன், அதை தவறான சூழ்நிலையில் தவறான இடத்துல நான் பயன்படுத்தினேன்னா தப்பு. அப்போது நல்ல சொற்களாக இருந்தாலும் அது எங்கே எப்படி பயன்படுத்தணுமோ அதுதான் ஞானம், தேவன் தரது இல்லையா. ஸோ அறிவு விஷயத்தை கற்றுக்கொள்கிறோம், ஞானங்கிறது அதை கற்றுக்கொண்ட அறிவை எப்போ எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், ஸோ அப்போ எவ்வளோ நம்ம கொடுக்கும். ஸோ பாடல்களுக்கு கண்டிப்பாக வாசிக்கலாம், அது எப்போ பண்ணாலும் பாடல்களுக்கு இசையை நம்ம வாசிக்கலாம். பட் அதை தவிர்த்து ஜெபிக்கும் பொழுதும் செய்திகளை கொடுக்கும் பொழுதும் நம்ம அதை நிறுத்திட்டு எல்லாரும் அந்த வார்த்தைகளை கவனிக்கிறது தான் ரொம்ப நல்லதாக இருக்கும். ஓகே, குட். ஓகே, ஸோ சொல்லி வசுவா. அது இப்போ நான் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொன்னேன்ல பிரதர், பரலோகத்துல துதிப்பாங்கன்ட்டு. அது வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்திலையும் இருக்குது பிரதர். ஓகே ஓகே, 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனத்து வரைக்கும் இருக்கு. அப்படியே வாசி, கையில் வச்சிருக்கியா? வச்சிருக்கேன் பிரதர். வாசி. அங்கேயும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும், மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம். தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், எல்லா ஜாதிகளும் உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். ஓகே, ஸோ நம்ம எங்கேயுமே பார்க்குறோம், அவங்க சுரமண்டங்களை பிடித்து கொண்டு மோசேயின் பாட்டு அதே போல் ஆட்டுக்குட்டியானவரின் பாட்டை பாடினார்கள். ஸோ 2 பேர் சேர்ந்து வருது இல்லையா. ஸோ அவங்க பாடும் பொழுது அந்த இசைகளை வச்சுருப்பாங்க. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கையில் தான் வச்சுருப்பாங்க எல்லாருமே. இப்போ ஒரு கிட்டாரிஸ்ட் இருக்கிறாருன்னா கிட்டார் கையில் தான் வச்சுருப்பார். அவர் வாசித்தே இருப்பார், இல்லை எப்போ பாட்டு பாடுறாங்களோ அப்போ அதை எடுத்து வாசிப்பார். பட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுறோம் கையிலே வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான், ஸோ சுரமண்டலை பிடிச்சிருக்கிறாங்க. எப்போ அந்த பாடல்களை மோசையின் பாட்டு ஆட்டுக்குட்டியானவரின் பாட்டு பாடுறாங்களோ அப்போ இசைத்து அவங்க பாடினார்கள். பழைய ஏற்பாட்டிலையும் பார்ப்போம், அவங்க மியூசிஷியன் அப்படின்னு சொல்லும்போது பாடல் பாடும்போது இந்த மியூசிஷியன், ஸோ அதை வாசித்து அவங்க பாடினாங்க. ஸோ அது நல்லது தான். ஸோ நம்மளும் அதே போல் எதுக்கு பயன்படுத்துகிறோம், பாடும் பொழுது நிச்சயமாக அதை பயன்படுத்தலாம், நல்லா பயன்படுத்தலாம், நல்லா கற்றுக்கொள்ளுவோம், இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், இன்னும் நல்லா வாசிக்கலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. பட் அதர் தேன் சாங், பாடலில் தவிர்த்து செய்தி வைக்கும் பொழுதோ கர்த்தருடைய வார்த்தை தியானிக்கும் பொழுதோ ஜெபிக்கும் பொழுதோ எங்கேயும் அவங்க இசை வாசித்தாங்க அப்படின்னு பழைய ஏற்பாட்டு காலத்துலையும் இல்லை, எங்கேயுமே இல்லை. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம இருப்போம். ஓகே, நல்ல விஷயந்தான். ஓகே, ஸோ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். கிளாஸ் வந்துட்டா பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம், ஹவு டு அப்ளை கார்ட்ஸ். ஒரு பாட்டுக்கு கார்ட்ஸு கண்டுபிடிச்சி வாசிக்கிறதோ இல்லை அப்ளை பண்ணுறதோ. இப்போ பாட்டுக்கு நோட்ஸ் இருக்குது, கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது, ஏன்னா நான் போன வாரம் பார்த்தோம் ஒரு பாட்டுக்கு எப்படி நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்னு தேர்ஸ்டேவும் இந்த டியூஸ்டேவும் பார்த்தோம், சரியா. அப்போ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது. ஒரு பாட்டுக்கு நோட்ஸ் எடுத்துட்டோம், கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது. இல்லை வேறு ஒரு பாட்டுக்கு நோட்ஸ் இருக்குது, நோட்ஸ் அப்படின்னா அந்த ஒரு சிலபிளுக்கும் நோட்ஸ் எழுதுவோம் இல்லையா, அதுதான். ஸோ அதுக்கு கார்டு எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ எல்லாருக்குமே எக்ஸ்பிரஷன் தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணும் பொழுது, இந்த கோர்ஸ் மாத்திரம் இல்லை, பேட்ச் 2 பேட்ச் 1 ஜாயின் பண்ணுறப்போ நிறைய பேர் நாளே கேட்குற கேள்வி என்னென்னா, கார்ட்ஸ் எப்போ எடுப்பீங்க, கார்ட்ஸ் எப்போ போவீங்க அப்படின்னு. இப்போ நான் சொல்லுவேன் கார்ட்ஸ் கண்டிப்பாக இருக்குது, பட் பேசிக்காக ஜென்ரல் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டால் தான் அது போல் நல்லாயிருக்கும். எடுத்தோடனே கார்ட்ஸ் போயிட்டு அது உங்களுக்கு புரியாது, அதனால் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்வேன். ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் வெயிட் பண்ணுவாங்க, அப்புறம் ஓடி போயிடுவாங்க, ஏன்னா கஷ்டம் இருக்க முடியாது.
ஸோ அப்போது நேராக கார்ட்ஸ் போகணுன்னு ஆசை, டக்குன்னு கார்ட்ஸை வாசிச்சிடணும் அப்படின்னு. ஆனால் கார்டு ப்ரோக்ரஷன், கார்டு இன்வெர்ஷன் இதெல்லாம் கற்றுறது அவங்களுக்கு விருப்பம் இல்லை, பொறுமை இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதை எப்படிங்க யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும். டைரெக்டாக நம்ம கார்டு ஒரு பாட்டு கார்டு வாசம் எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா அது ஏன் அங்கே வருது, எதுக்கு அங்கே வருது, நம்ம அப்படி என்ன ஆயிரும்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கார்டை பார்த்து வாசிக்க ஆரம்பித்தோம்னா கடைசி வரைக்கும் யாராவது ஹெல்ப் நம்ம தேவைப்பட்டே இருக்கும். இந்த பாட்டுக்கு கார்ட்ஸ் யாராவது போட்டிருக்காங்களா, யாராவது போட்டிருக்காங்களா நம்ம தேடி வாங்கி தான் வாசிக்கணும். நம்மளா கார்டு எழுத முடியாது. பட் நம்ம ப்ராப்பராக ப்ரோக்ரஸ் பண்ணி படிக்கும் பொழுது நம்ம கார்டு அப்ளை பண்ணவும் முடியும். சரியா? சரி, ஓகே. ஸோ இப்போ ஓகே, ஸோ இங்கே உங்களுக்கு தேனினி மயிலும் பாட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த பாட்டோடைய ஃபஸ்ட்டு இந்த பாட்டு சி மேஜர். ஓகே, ஸ்கேல், ஸ்டைல், டெம்போ 120 நம்ம நார்மலாக பாடுறது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோவில் பிளாக் இருக்கா, இதுதான் கார்ட்ஸ். ஓகே, கீழே அந்த இஇஇடி இது நோட்ஸ், சாங்குடைய நோட்ஸ். இங்கே தேன் நீ செப்பரேட்டாக இருக்கா, இது சிலபிள் பிரித்து இருக்கிறது. நீங்கள் தேனி மயிலுக்கான சிலபிள் பிரிச்சிருப்பீங்க. இங்கே கீழே இருக்கிறது கவுண்டிங் 4 இருக்கு இல்லையா? அப்போ 4 1 2 3 4. நான் அந்த ஸ்க்ரீன் எடுத்துலாம் போல. ஓகே, ஸோ 1 2 3 4 1 2 இது 4/4னால அந்த பீட் கவுண்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பீட் கவுண்டிங். ஓகே, ஸோ அப்போ பார்ப்போம். ஸோ சொன்னது போல் சி மேஜர் இது பாட்டு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேன் அப்படி ஆரம்பிக்கிறப்ப ஈயில் ஆரம்பிக்குது நோட். ஓகே, தேன், திரும்ப இ 3 இ, தேன் நீ 3 இ, மயிலும் வரும்போது டிஇஎஃப். ஸோ யூஸ்வலாக நம்ம கார்டு சேஞ்ச் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா எவ்ரி ஒன்றுக்கு தான் சேஞ்ச் பண்ணும். ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே கார்டு எல்லா 1 3 அந்த மாதிரி கவுண்டிங்கில் வரும் தான். பட் பிகினிங்கில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டக்குன்னு கார்டு மாற்ற முடியாது. அப்போது எவ்ரி ஒன்றுக்கு மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அப்புறம் 3 இதுக்கெலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம ஒன்று பார்ப்போம். ஸோ இந்த 1 கவுண்ட் வரும்போது பார்த்திங்கன்னா இ வருது, அப்புறம் இஇ. ஸோ 3 இ வருது. சரி, ஸோ இப்போ 3 இ வரும் பொழுது நம்ம எந்த கார்டு அப்ளை பண்ணுறது? இப்போ இது சி மேஜர் இல்லையா? சி மேஜருடைய ஃபேமிலி கார்டு. ஓகே, ஸோ ஃபேமிலி கார்டு அப்படின்னு சொல்லும் பொழுது 3 கார்டு. ஓகே, ஃபேமிலி கார்டு. இப்போ சி மேஜர் ஃபேமிலி கார்டுனா சி மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர். அது நம்ம கார்டு ப்ரோக்ரஷனில் பார்த்துருப்போம். ஓகே, சி மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர். இப்போ சி மேஜரில் நோட்ஸ் சிஇஜி, எஃப் மேஜர் கார்டுடைய நோட் எஃப்ஏசி, ஜி மேஜர் கார்டுடைய நோட் ஜிபிடி. ஓகே, இப்போ இங்கே இ 3 இ வருது. இந்த 3 ஈயும் இந்த இ நோட் சி மேஜர் கார்டில் வருதா, எஃப் மேஜர் கார்டில் வருதா, ஜி மேஜர் கார்டில் வருதான்னு பார்க்கணும். இப்போ சி மேஜர் கார்டில் சிஇஜி, அப்போ இ வருது நடுவில். எஃப் மேஜர் கார்டில் எஃப்ஏசி இ வரல, ஜி மேஜர் கார்டில் ஜிபிடி இ வரல. அப்போது சி மேஜர் கார்டில் மட்டும்தான், அதாவது ஃபேமிலி கார்ட்ஸ் 3 கார்ட்ஸில் சி மேஜரில் மட்டும்தான் இ வருது. அப்போது இங்கே நம்ம சி மேஜர் வாசிக்கலாம். எஃப் மேஜரோ ஜி மேஜரோ வாசிக்க முடியாது, ஏன்னா இ நோட் தான் இங்கே வருது. சரியா? அப்போது சி மேஜர் நம்ம வாசிப்போம். இன்னொரு குழு என்னென்னா, இப்போது சி மேஜர் ஒரு பாட்டுனா ஆரம்பம் சி மேஜரில் தான் மேக்ஸிமம் ஆரம்பிக்கும். ஸோ அதுவும் ஒரு குழுவாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ எவ்ரி ஒன் தான் நம்ம பார்க்குறதுனால அந்த டி மைனர் இப்போதைக்கு விட்டுருவோம். ஸோ 1 2 3 4 தேனி மயிலும். அடுத்த 1 வரும் பொழுது திரும்ப இ வருது. இயேசுவின் நாமம் ஏஇ, திரும்ப இ, அப்புறம் டிசிடிஇ. ஈயில் ஆரம்பித்து ஈயில் முடியுது. ஓகே, ஸோ அப்போ இங்கே 2 இ வருது இல்லையா? 3 இ வருது, ஒரு சி வருது, 2 டி வருது. பட் அதிகமாக 3 இ, ஒரு சி. ஓகே, சரி. இப்போ இந்த இ அப்படின்னு சொல்லும் பொழுது இயும் சியும் இதுதான் டாமினேட் பண்ணுது. ஓகே, ஸ்டார்டிங் அதே போல் ஈயில் தான் ஆரம்பிக்குது, திரும்ப அதே தான் ஆரம்பிக்குது. அப்போ நம்ம சி மேஜரை இங்கே வாசிக்கலாம், தப்பு இல்லை. ஸோ நமக்கு கார்டு சேஞ்ச் வேணும், ஒரு வேரியேஷன் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஏ மைனரை ஆட் பண்ணலாம். இப்போ இ எதில் இருக்குன்னா எஃப் மேஜரில் ஜி மேஜர் வராது, ஏ மைனரில் இ வரும். சரியா? ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேனினி மயிலும் சி மேஜர் சொன்னேன் இல்லையா? இப்போ இங்கே சி வாசிக்கிறோம். வேறு என்னென்ன கார்டெலாம் வாசிக்கலாம் அப்படின்னா, இப்போ இவ்வளோ கார்டு வேரியேஷன்ஸ் இருக்குது. சி, ஏ மைனர், ஏ மைனர் 7 எல்லாமே இருக்குது.
ஓகே. ஸோ அப்போ நம்ம இவ்வளோ டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் இருக்குது. நம்ம ஆப்ஷன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சி, ஏ மைனர், 3, 4, 5 ஒரு 7 கார்ட்ஸ் இருக்குது இல்லையா? இந்த ஸ்டார்டிங்க்கு தான் இந்த 7 கார்ட்ஸுமே. இந்த ஸ்டார்டிங்க்கு 7யுமே வாசிக்கலாம். 7னா 7 ஒரே வாசிக்க முடியாது, ஏதாவது ஒன்று. ஒரு டைம் சி வாசிக்கலாம், ஒரு டைம் ஏ மைனர் வாசிக்கலாம், ஏ மைனர் 7th, C+2, C+4, CR9, E மைனர் 6th. ஸோ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா வாசித்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எடுத்த உடனே நம்ம எல்லா கார்ட்ஸும் இது போல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா நமக்கு ஞாபகம் இருக்கணும் இல்லையா? நமக்கு மைனர் 7th, sus2 எல்லாமே டக்குன்னு நமக்கு ஞாபகம் வராது. நம்ம ஒரே அடுத்த ஸ்டெச் எல்லாத்தையும் ஒரே இடத்துல யூஸ் பண்ணால் கஷ்டம். ஸோ நம்ம இது போல் எழுதுறது நல்லது. பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். அதாவது ஃபேமிலி கார்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி, சரி, அப்புறம் ரிலேட்டிவ் மைனர் ஆட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு சாங் வந்து பார்ப்போம். சரியா? நான் ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணுறேன். இது வந்து நம்ம திரும்ப பார்ப்போம். ஒரு வீடியோ, நான் கிளாஸ் எடுத்த வீடியோ இருக்குது, ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ அந்த பார்த்துட்டு நம்ம வந்து திரும்ப இதை பார்க்கலாம். அப்ளை பண்ணுறது கார்டு வந்து அப்ளை பண்ணுறப்போ முதலாவது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் நம்ம கண்ட இடத்துலலாம் கார்டு மாற்றாமல் கொஞ்சம் ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்காக எவ்ரி 1 வரப்போ மட்டும் 1 வரப்போ அப்படின்னா 1 2 3 4 1 2 3 4. இப்போ ஒரு 4x4 சாங் இருக்குது அப்படின்னா நம்ம 4 கவுண்ட் பண்ணுவோம். அப்போ 1 2 3 4 1 2 3 4 இந்த மாதிரி ஃபுல்லாக கவுண்ட் பண்ணிட்டு பாட்டை ஃபுல்லாகவே. அப்போ எவ்ரி 1 வரும்பொழுது நம்ம என்ன பண்ணலாம்னா கார்ட் சேஞ்ச் பண்ணலாம், நல்லாவே இருக்கும். சரியா? ஸோ பிகினிங்கில் சொல்கிறேன். அப்புறம் நம்ம போகிறப்ப நிறைய இடத்துல நடுவுலையுமே நம்ம மாற்றுற மாதிரி தான் இருக்கும். பட் பிகினிங்கில் நம்ம இந்த கொஞ்சம் ஃபிங்கர்லாம் செட் ஆகிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எவ்ரி 1 வரப்பு மட்டும் நம்ம கார்டு சேஞ்ச் பண்ணலாம். இப்போ திருப்பாதம் நம்பி வந்தேன் பாட்டு இருக்கு இல்லையா? அது வந்து இப்போ டி மேஜரில் நான் பாடினேன். இப்போ அதையே பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 திருப்பாதம் நம்பி வந்தேன் பாட்டு இருக்கு இல்லையா? அது டி மேஜரில் இருக்குது. இப்போ நான் போட்டுட்டு எவ்ரி 1 மட்டும் நான் கார்டு சேஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட் பாருங்கள். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன், உண்மையாய் வெட்கம் ஆடையே, உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன், உண்மையாய் வெட்கம் ஆடையே, தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. ஓகே. ஸோ இப்போ கவனிச்சு தெரியும், எவ்ரி 1க்கு மட்டும்தான் நான் கார்டு சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ நமக்கு டைம் கிடைக்கும், நம்ம டக்குன்னு மாற்றுறதுக்கு நமக்கு கொஞ்சம் லேர்ன் பண்ணி தான் இருக்கும். ஸோ இது போல் நம்ம எவ்ரி 1க்கு சேஞ்ச் பண்ணி நமக்கு கார்டு சேஞ்ச் பண்ண டைம் கிடைக்கும். ஆனால் நடுவில் அப்போ மாத்திரமா இருக்கும், அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். சரி. ஸோ இந்த மாதிரி நம்ம கார்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு எவ்ரி 1க்கு நம்ம கார்டு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ எந்தெந்த கார்டு எங்கே வரும் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு இருக்கு. நம்ம கார்டு ப்ரொக்ரெஷன் அப்படின்னு ஒரு லெசன் பார்ப்போம். கார்டு ப்ரொக்ரெஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு பாட்டுக்கு கார்டு வாசிக்கிறப்ப சி மேஜர் பாட்டு, சி மேஜர் ஸ்கேலில் ஒன்று பாடுறாங்க அப்படின்னா, அப்போ இந்த சி மேஜர் கார்டு வரும்பொழுது வேற என்னென்ன கார்டுலாம் வரும், அந்த கார்டு எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுது அப்படின்றத கார்டு ப்ரொக்ரெஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஃபேமிலி கார்டு அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போ இந்த பாட்டு எடுத்துக்கலாமே, டி மேஜர் ஃபேமிலி கார்டு என்னென்ன, டி மேஜர், ஜி மேஜர், ஏ மேஜர். ஓகே. டி மேஜர், ஜி மேஜர், ஏ மேஜர். ஸோ இந்த 3 தான். அப்போ நம்ம என்ன பண்ணால் பிகினிங்ல இந்த மேஜர் கார்டு, இந்த ஃபேமிலி கார்டை மட்டுமே வச்சு நம்ம பாட்டு வாசிக்க பார்ப்போம். அதே நேரத்தில் ஃபர்ஸ்ட் கவுண்ட் வரும்போது கார்டு எந்த இடத்துல எப்படி வரும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்றது போல நோட்ஸை வச்சு தான் கார்ட்ஸ். ஓகேவா? இந்த பாட்டிலே பார்த்தீங்கன்னா திருப்பாதம்
ஸோ திருப்பா ஸோ ஸ்கேல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த பாட்டில் 1 2 3 திருப்பாதம் நம்பி வந்தேன். இப்போ நம்பி வந்தேன் அடுத்த ஒன் வரப்போ நான் ஜி மேஜர் போனேன். எப்படி ஜி மேஜர் போனேன்? இப்போ ஃபேமிலி கார்டு டி மேஜர், ஜி மேஜர், ஏ மேஜர். அப்போ டில இருந்து ஏ மேஜர் போயிருக்கலாம், டிலே இருந்திருக்கலாம். ஏன் ஜி மேஜர் போகணும்? ஏன் ஜி மேஜர் மாத்தினேன்னா நோட்ஸை வச்சுதான் மாத்தினேன். அப்படி என்ன நோட்ஸ் வருது? இப்போ பாஸ்கிற பாருல திருப்பாதம் எஃப் ஷார்ப், திருப்பாதம் நம்பி வந்தேன். அப்ப தேன் வரும்போது என்ன வருது? ஜி நோட் வருது. அப்ப திருப்பாதம்க்கு என்ன வருது? திருப்பாதம், டி வருது, இ வருது, எஃப் ஷார்ப் வருது. திருப்பாதம் நம்பி. ஸோ 2 இ வருது, மொத்தத்துல 2 டி வருது, 2 எஃப் ஷார்ப் வருது. அப்ப 2 எஃப் ஷார்ப் 2 டி. இதுதான் ஃபர்ஸ்ட் பார். அந்த 1 2 3 4 இந்த 4 கவுண்ட்ல டாமினேட் பண்ணுது. அப்போ நம்ம என்ன பண்ணா, நீங்க சைட்ல மேஜர் கார்டு எழுதிக்கணும். அந்த ஃபேமிலி கார்டு டி மேஜர், டி எஃப் ஷார்ப் ஏ போட்டுட்டு, அதே போல ஜி மேஜர், ஜிபிடி, ஏ மேஜர், ஏ சி ஷார்பி கார்டு. ஸோ இதை நம்ம போட்டுட்டு இப்போ 2 டி 2 எஃப் ஷார்ப் ஒரு 4 எஃப் ஷார்ப் இந்த ஃபர்ஸ்ட் பார்ல இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் மெஷர்ல. அப்போ டியும் எஃப் ஷார்ப்பும் இருக்கிற கார்டு என்ன? அந்த 3 கார்டு டியும் எஃப் ஷார்ப்பும் நோட் இருக்கிற கார்டு என்னன்னு பார்க்கணும். இப்போ ஜி மேஜர்ல ஜிபிடி டி டி இருக்கு, ஆனா எஃப் ஷார்ப் இல்லை. ஏ மேஜர்ல ஏ சி ஷார்ப் இ. ஸோ இதுலயும் வந்து டி எஃப் ஷார்ப் இல்லை. ஆனா டி மேஜர் கார்டுல டி எஃப் ஷார்ப் ஏ. ஸோ டி எஃப் ஷார்ப் ஏ தான் டி மேஜர் கார்டு. அப்போ டியும் எஃப் ஷார்ப்பும் டி மேஜர்ல தான் வருது. ஸோ அப்புறம் அந்த கார்டு கொடுத்தோம்னா செட் ஆகும். நோட்ஸை வச்சு தான் கார்டு. இப்போ ஸ்டார்டிங்ல ஜி மேஜர் வாசிக்கிறேன்னா செட் ஆகுமா? செட் ஆகினா ஜிபி அதெல்லாம் இந்த டி என்ன சொல்ற டி எஃப் ஷார்ப் தான் வருது. அப்போ அது டாமினேட் பண்றதுனால டி மேஜர். அதே போல ஒரு பாட்டு பாடும்போது ரூட் கார்டு தான் அநேகமா ஸ்டார்டிங்ல வந்து நம்ம வாசிப்போம் ஆல்மோஸ்ட். அதனால ஸ்டார்டிங்லையும் ரூட் கார்டு தான் வரும். ஸோ அது ஒரு ஐடியா. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஆனா பேசிக் வந்து நோட்ஸை வச்சுதான். நோட்ஸ் மாறும்பொழுது கண்டிப்பா மாறும். அப்போ திருப்பாதம் நம்பி வந்தேன் தேன் அடுத்த ஒன்ல வருது, ஆனா நோட்டு ஜி வருது. அப்ப அங்க டி மேஜர்ல எந்த ஒன்று நல்லா இருக்காது. பாருங்களேன், திருப்பாதம் நம்பி வந்தேன். அப்போ நோட் வேற போது, ஆனா கார்டு டி மேஜர் இருக்கேன், செட் ஆகும் ஆகாது. அப்போ நம்ம நோட்ஸ் மாறும் பொழுது அதே கார்டு இருந்தாலும் நல்லா இருக்காது. அதே நேரத்துல கார்டை மாற்றும் போது தப்பான கார்டை மாத்தினாலும் நல்லா இருக்காது. அப்போ ஃபேமிலி கார்டு டிஜிஏ, ஆனா அந்த ஜி எங்க வரணும், ஏ வரணுங்கிறது எதை அடிப்படையை வச்சு? நோட்ஸ் அடிப்படையை வச்சுதான். அதனால தான் நான் உங்களுக்கு போன கிளாஸ்லேயே சொன்னேன், நோட்ஸ் தான் ரொம்ப 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 முக்கியம். அதை வச்சுதான் கார்டு பில்ட் ஆகுது, அதை வச்சுதான் கார்டு இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும். ஸோ எல்லாமே அதை வச்சுதான். ஓகே, அப்போ நம்பி வந்தேன் ஜி போகுது. நம்பி வந்தேன் கிருபை. அடுத்த ஒன்று எங்க வருது? கிருபை. பை வரப்போ ஏ வருது அடுத்த ஒன். ஸோ ஏ நோட் வந்து எதுல இருக்கு? ஜி மேஜர்ல ஏ வராது, ஏ மேஜர்ல ஏ வருது, ஆனா டி மேஜர்ல ஏ வருது. அப்போ டி மேஜர் அங்க வாசிக்கலாம், ஏ மேஜர் வாசிக்கலாம். வாசிக்கிறேன் திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை கிருபை நீரை. அப்ப ஏ பண்ண நல்லா இருக்கு. இப்ப ஏ போகாம டி போறேன் பாருங்களேன். திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை. ஸோ அப்போ ஏ வரும் பொழுது நல்லா பண்றோம், டி மேஜரும் வாசிக்கலாம், ஏ மேஜரும் வாசிக்கலாம். ஏன் அப்படி ரெண்டுக்குமே எப்படி வாசிக்க முடியும்? ஆமா, ஏன்னா ஏ வரும்போது டி மேஜர்லயும் ஏ நோட் வருது, ஏ மேஜர்ல ஏ நோட் வருது. வந்து டி மேஜரும் பொருந்தது, ஏ மேஜரும் பொருந்தது, ஏன்னா ஏ நோட் வரனால. அப்போ நம்ம என்ன கார்டு வாசிக்கணும்? டி மேஜர் வாசிக்கணுமா, ஏ மேஜர் வாசிக்கணுமா அப்படின்னா அது நம்மளோட சாய்ஸ் தான். நீங்க வாசிக்கிறீங்கன்னா அது உங்களோட சாய்ஸ். உங்களுக்கு டி மேஜர் வாசிக்கணும் வாசிக்கலாம், ஏ மேஜர் வாசிக்கணும் வாசிக்கலாம், ரெண்டுமே கரெக்ட் தான். இல்லாட்டி ஒரு நேரம் வாசிக்கிறப்ப டி மேஜர், இன்னொரு நேரம் ஏ மேஜர், அது போல சேஞ்ச் பண்ணலாம். சரி, ஆனா டி மேஜர் வாசிக்கலாம், ஏ மேஜர் வாசிக்கலாம். ஏன்னா ஏ நோட் வருது, ஏ நோட்டு டி மேஜர் கார்டுலயும் இருக்கு, ஏ மேஜர் கார்டுலயும் இருக்கு. அதுதான். அப்போ நோட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்களேன், கிருபை நீரை இயேசுவே சுவே வே எங்க வருது? எஃப் ஷார்ப் வருது. அடுத்த ஒன் வந்து எஃப் ஷார்ப் வருது. ஸோ எஃப் ஷார்ப் நோட் எது இருக்கு? ஃபேமிலி கார்டை எப்பொழுதும் பார்த்துக்கோங்க. ஜி மேஜர்ல எஃப் ஷார்ப் இல்லை, ஏ மேஜர்லயும் எஃப் ஷார்ப் இல்லை,
டி மேஜர்ல தான் இருக்கு. அப்ப இங்க வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ஏ மேஜர் ஜி மேஜர்லாம் ஆப்ஷனை வாசிக்க முடியாது. எஃப் ஷார்ப் இருக்கிறதுனால டி மேஜர் வாசிக்க முடியும். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா கார்டு ப்ரொகஷன் பார்த்தப்ப பாசிபிள் கார்ட்ஸ் அப்படின்னு 45 கார்ட்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் கார்ட்ஸ்ல இந்த எஃப் ஷார்ப் இருக்கிற கார்ட்ஸை நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஓகேவா, அந்த சார்ட்டை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அப்போ இப்போ வந்து நம்ம ஃபேமிலி கார்டில் மட்டுமே நம்ம வந்து இருப்போம். ஓகே, ஃபேமிலி கார்டு மட்டுமே நம்ம வாசிக்கலாம். கிருபை நீர இயேசுவே, அப்போ இயேசுவே அடுத்த ஒன்ல வருது. அங்க எஃப் ஷார்ப் வரப்ப டி மேஜர் போயிடலாம். திருப்பாதம் நாம் வந்தேன் ஜி, கிருபை நீரை இயேசுவே. ஸோ இதுதான் பேட்டர்ன். ஸோ கார்டு வந்து எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா நோட்ஸை அடிப்படையா வச்சுதான் கார்டு நம்ம அப்ளை பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு கார்டு பிடிக்க முடியாது. சரியா, நமக்கு மேட்ச் ஆகும். ஓகே, ஸோ அப்போ இதுதான் பேசிக். நம்ம ஃபேமிலி கார்டு மட்டும் நீங்க வாசிங்க. அப்புறம் எப்படி அப்கிரேட் பண்றது, அதுக்கப்புறம் நம்ம பண்றது எல்லாமே கார்டு இம்ப்ரூவைசேஷன். கார்டு ஃபைண்டிங் இல்ல, கார்டு இம்ப்ரூவைசேஷன். கார்டு ஃபைண்டிங் அப்படிங்கறது ஒரு இடத்துல யூஸ் பண்ணலாம். எங்க அப்படின்னா இப்போ ஒரு பாட்டு இருக்குது, அதுல சில கார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதே கார்டு நம்ம வாசிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கார்டு ஃபைண்டிங் நம்ம வேணா சொல்லிக்கலாம் இல்லையா. ஆனா அந்த இடத்துலயுமே நம்ம ஆப்ஷனலா வேற கார்டு செட் ஆகிற கார்டு வாசிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, கிருபை அங்க டி மேஜர் வாசிச்சாலும் கரெக்ட் தான், ஏ மேஜர் வாசிச்சாலும் கரெக்ட் தான். அப்போ ஏன்னா ரெண்டுமே செட் ஆகும். அப்போ நம்ம வாசிக்கும் பொழுது நோட்ஸுக்கு கார்டு மேட்ச் ஆகணும், அவ்வளவுதான். செட் ஆகணும், கான்டெக்ட்ல உட்காரணும். அதுதான் நம்ம முக்கியம் ஒழிய இங்க டி வாசிக்கணும், இங்க ஏ மாதிரி தான் வாசிக்கணும் அப்படின்னு எதுவும் கிடையாது. சரியா, ஸோ அது மாதிரி நீங்க இம்ப்ரூவைஸ் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ ஃபேமிலி கார்டு மட்டும் நீங்க வாசிங்க, அதுவும் எவ்ரி ஒன் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிலேட்டிவ் மைனர் ஆட் பண்ணலாம். சரியா, இப்போ இங்க டி மேஜர், டி மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் பி மைனர், அப்போ பி மைனர் கார்டு யூஸ் பண்ணலாம். ஜி மேஜர், ஜி மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் இ மைனர். ஏ மேஜர், ஏ மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் எஃப் ஷார்ப் மைனர். ஓகே, இப்போ கிருபை நீர இயேசுவே, இங்க எஃப் ஷார்ப் அப்ப டி மேஜர் கொடுத்தோமா, நமக்கு இன்னொரு ஆப்ஷன்ல பி மைனர்லயும் எஃப் ஷார்ப் இருக்கு. அப்ப பி மைனர் நம்ம என்ன பண்ணலாம், வாசிக்கலாம். இப்போ நம்ம பி மைனர் டைப் பண்ண பாருங்களேன். திருப்பாதம் நாம் வந்தே, கிருபை நீரை இயேசுவே. ஸோ நல்லாவே இருக்கு. டி மேஜர் வாசிக்கிறப்ப அதோட ஃபீல் என்ன ஒரு சேஞ்ச் ஆகும்னா நமக்கு நோட்ஸ் சேஞ்ச் ஆகும். லெஃப்ட் ஹேண்ட்ல நம்ம டி கொடுத்தோம்னா டில பேஸ் வரும், பி மைனர் போறப்ப பி பேஸ் வரும். அப்ப நல்ல ஒரு நமக்கு டிஃப்ரெண்ட் ஃபீல் வந்து உண்டாகும். ஆனா பேசிக் பேட்டர்ன் நோட்ஸ் வச்சுதான். அங்க எஃப் ஷார்ப் வருது, அப்போ நம்ம டி மேஜர் வாசிக்கலாம், பி மைனர் வாசிக்கலாம். இன்னொரு கார்டு கூட பார்த்தோம், ஏ மேஜரோட ரிலேட்டிவ் மைனர் எஃப் ஷார்ப் மைனர், எஃப் ஷார்ப் மைனர்லயும் எஃப் ஷார்ப் கீ வருது. அப்ப அதோட ட்ரை பண்ணி பார்த்துரும். இப்போ திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே. ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா டி மேஜர் அங்க செட் ஆகுது, பி மைனர் அங்க செட் ஆகுது, எஃப் ஷார்ப் மைனர் மூணுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா எஃப் ஷார்ப் நோட்டு அங்க வருது. அப்ப எஃப் ஷார்ப் நோட் இருக்கிற கார்ட்ஸ், அதே நேரத்துல பாசிபிள் கார்ட்ஸ் இந்த நமக்கு டி மேஜர் ஸ்கேல்ல இருக்கணும். ஸோ அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் எவ்ரி ஒன்னு கார்டு சேஞ்ச் பண்ணுங்க, ஃபேமிலி கார்டு மட்டும் வாசிங்க. அடுத்து ரிலேட்டிவ் மைனர் ஆட் பண்ணுங்க. ஸோ ரிலேட்டிவ் மைனர் ஆட் பண்ணி வாசிச்சு பார்ப்போமா. அதாவது என்ன சொல்ற, இ மைனர் நம்ம ட்ரை பண்ணுவோம், பி மைனர் ட்ரை பண்ணுவோம், எஃப் ஷார்ப் மைனர் ட்ரை பண்ணுவோம். திருப்பா, ஓகே டி மேஜர்ல இருக்கும். திருப்பா தம் நம்பி வந்தே, ஜி போயிருக்கு. கிருபை நீரை இயேசுவே, கிருபை நீரை இயேசுவே. தாமதன்பை கண்டடைந்தே, இ மைனர் தேவ சமூகத்திலே. தாமதன்பை கண்டடைந்தே, இ மைனர் தேவ சமூகத்திலே. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்து, உண்மையாய் வெட்கம்
ஆடையே. ஓகே, ஸோ அப்போ டி மேஜர்ல வந்தோம். பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை ஏ மேஜர், கண்டடைந்தே இ மைனர், தேவ சமூகத்திலே. இந்த ரிலேட்டிவ் மைனர் நம்ம வாசிக்கிறப்போ இப்ப டி மேஜர் இருக்கா, டி மேஜர் வர இடத்துல பி மைனர் நம்ம வாசிக்கலாம். டி மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் பி மைனர். அப்ப எங்கெல்லாம் டி வருதோ அங்கெல்லாம் பி மைனர் அப்ளை பண்ணலான்னு கிடையாது, நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்ப ஜி மேஜர், ஜி மேஜர் ரிலேட்டிவ் மைனர் இ மைனர். அப்ப எங்கெல்லாம் ஜி வருதோ அங்கெல்லாம் இ வாச்சிடலான்னு கிடையாது. ஏன் அப்படின்னா இப்ப டி மேஜர் நோட்ஸ் என்ன, டி எஃப் ஷார்ப் ஏ, பி மைனருக்கு பி டி எஃப் ஷார்ப். அப்போ ஒரு நோட் சேஞ்ச் ஆகுது, ஏ வருது டி மேஜர் கார்டு வாசிக்கிறப்போ, பி மைனர்ல பி வருது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பாட்டுடைய நோட்ஸை வச்சுதான் கார்டு. இப்போ பாட்டுல எஃப் ஷார்ப் வந்து நின்னுச்சு இல்லையா, கிருபை நிறை இயேசுவே, எஃப் ஷார்ப்ல நோட் நிற்கும் பொழுது டி மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் பி மைனர் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஆனா பாட்டு வந்து கிருபை அங்க ஏல நிக்குது, அங்க டி வாசிக்கிறோம், அங்க பி மைனர் வாசிக்கலாமான்னா செட் ஆகுது. ஏன்னா அங்க ஏ தான் டாமினேட் பண்ணுது, பி மைனர் கார்டுல ஏ நோட் வாசிக்க மாட்டோம். பாருங்களேன், பி வந்தே கிருபை செட் ஆகல, அப்போ அங்க டி வருது. ஏன் பி மைனர் செட் ஆகல, அதோட ரிலேட்டிவ் மைனர் தான், ரிலேட்டிவ் மைனர் தான். ஆனா அங்க நோட்ஸ் என்ன வந்தது, கிருபை ஏ. அதனால தான் நான் சொன்னேன் எப்போதுமே நோட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ரிலேட்டிவ் மைனர் நம்ம எங்க வேணா அப்ளை பண்றது இல்லை, நோட்ஸ் அடிப்படையா வச்சு. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, தாமதன் பை கண்டடைந்தேன் இ மைனர். அப்ப ஏன் செட் ஆச்சு, தாமதன் பை கண்டடைந்தேன் இ நோட் வருது. அப்ப இ நோட் வரனாலதான் நமக்கு இ மைனர் நமக்கு செட் ஆச்சு. சரியா, இதே போலதான் நம்ம ரிலேட்டிவ் மைனரை ஆட் பண்ணி பார்ப்போம், அதுவும் நோட்ஸ் அடிப்படையா வச்சுதான். இன்னும் நம்ம இம்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னா அடுத்து நம்ம சஸ்கார்ட் ஆட் பண்ணலாம். சஸ்கார்ட் ஆட் பண்ணலாம், சஸ்கார்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம சஸ்கார்ட் சொல்லியிருந்தோம், சஸ்கார்ட் அப்படின்னா சஸ்கார்ட் அப்படின்னு சொல்லும்போது சஸ்2 சஸ்4 2 கார்டு பார்த்துருப்போம். நம்ம சஸ்4 மட்டும் ஆட் பண்ணலாம். என்ன சஸ்4னா நான் ஏற்கனவே சொன்னேன், எந்த கார்டுன்னு வாசிக்கலாம், அந்த 3 நோட்டும் டி மேஜர் ஸ்கேல் இருக்கு. இப்போ ஏ சஸ்4, ஏ டி, இது ஏ சஸ்4, இது ஏ மேஜர் 135 145 ஏ சஸ்4. ஓகே, இப்போ ஏ டி இ மூணுமே டி மேஜர் ஸ்கேல்ல இருக்கு. ஏ ஓகே, ஸோ அப்போ இதை எங்க யூஸ் பண்ணலாம்னா ஏ மேஜருக்கு பதிலாக நம்ம அங்க யூஸ் பண்ணலாம். தமதன்பை கண்டடைந்து தேவ சமூகத்தில் இருக்குல்ல, தமதன்பை கண்டடைந்து ஏசஸ்4 தேவ சமூகத்திலே, தேவ சமூகத்திலே. ஓகே, ஸோ பார்த்துருப்பீங்க, எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி வந்து கார்டு ஆட் பண்ணுறது இல்லை கார்டு அப்ளை பண்ணுறது. ஓகே, ஸோ கொஞ்சம் நாளைக்கு நம்ம மேஜர் கார்ட்ஸ், அதாவது ஃபேமிலி கார்ட்ஸில் கொஞ்சம் தருவாங்க. ஸோ அதை மாத்திரமே கொஞ்சம் நாள் நம்ம வாசித்து பழகணும். ஏன்னா நிறையா கார்ட்ஸ் போக போக சேஞ்ச் பண்ணுறது நம்ம கஷ்டம். நமக்கு கார்டையும் நமக்கு மைண்டில் வரணும், அதுக்கேற்றது போல் கையும் நமக்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ கொஞ்சம் நாளைக்கு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பிகினராக இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபேமிலி கார்டு மட்டும் நல்லாவே இருக்கும், டீசெண்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வாசி வச்சது பார்த்துருப்பீங்க. அப்புறம் கொஞ்சம் நம்ம தரவானதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் ரிலேட்டிவ் மைனர் ஆட் பண்ணுறது, அப்புறம் சஸ்கார்ட். ஓகே, ஸோ இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா இந்த சஸ்கார்ட் நீங்கள் ஆட் பண்ணுறது நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் வந்து கொடுக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும், சிம்பிள் தான், சேஞ்ச் தான். அந்த சஸ்2 சஸ்4 இது கொஞ்சம் பாட்டில் நிறைய யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஆனால் நோட்ஸ் அடிப்படையாக வச்சு தான். ஸோ ஒரு பாட்டுக்கும் நீங்கள் அந்த ஏபிசிடி அந்த மேலே நோட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ நான் கொடுக்குற நோட்ஸில் கூட ஜே ஜெனரேஷன் யூடியூப் சேனலில் கூட பிடிஎஃப் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த நோட்ஸ் இருக்கும். அப்போ என்னென்ன நோட்ஸ் வருது, கரெக்டாக கீழே கார்டு வரப்போ அந்த கார்டுக்கு மேலே என்ன நோட்ஸ் வருது, ஸோ அதை நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். உங்களுக்கு கார்டு இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் பெஸ்ட்டு. ஃபேமிலி கார்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் நாள், அப்புறம் ரிலேட்டிவ் மைனர் கொஞ்சம் ஆட் பண்ணும், அப்புறம் சஸ்கார்ட், அப்புறம் ஆட் 9. ஸோ இது இந்த 4மே போதுமானது. என்னென்னா மேஜர், ரிலேட்டிவ் மைனர், அப்புறம் சஸ்கார்டு, ஆட் 9. இந்த 4 ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் 95% இந்த 4 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே ரொம்ப ரேராக தான் இந்த மைனர் 7th அது யூஸ் பண்ண, அவ்வளோதான். அந்த 5 தவிர்த்து நான் வேறு எந்த கார்டு யூஸ் பண்ணதே இல்லை. ரொம்பவே நல்லாயிருக்கும்.
நம்ம லைவில் வாசிக்கிறப்ப. பட் நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணணுன்றப்ப நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரியா? ஓகே. ஸோ நம்ம ஒரு பாட்டு பார்த்தோம். ஸோ அதையுமே இப்போது பார்ப்போம். ஜஸ்ட்டு சொல்லிடுறேன். பட் உங்களுக்கு வந்து ரொம்ப குழம்புனுச்சுன்னா ஒன்றும் பதற வேண்டாம். நான் நோட்ஸ் தரேன். நீங்கள் இந்த பிடிஎஃப்லாம் சென்ட் பண்ண குரூப்பில் நீங்கள் வச்சுக்கிட்டு எப்போ வேணால் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இப்போவே பார்த்து ஐயோ கண்ணை சுற்றுதே இருட்டாக அப்படின்னு பயந்துடாதீங்க, இத்தனை காடா அப்படின்னு. ஸோ இது நமக்கு ஆப்ஷன்ஸ் தான், வேரியபிள். ஓகே. ஸோ அப்போது இந்த சிஇஇ வர இடத்துல இங்கே நிறையா கார்டு போட்டிருக்கேன் இல்லையா, 3 ஆர் 7 கார்டு போட்டிருக்கேன். இந்த 7 கார்டுனே பார்த்தீங்கன்னா இ வரும். சி மேஜரில் இ இருக்குது, ஏ மைனரில் இ இருக்குது, ஏ மைனர் 7th. ஸோ சி சஸ்2ல் ஆனால் இ இல்லை, சி சஸ்4லையும் இ இல்லை. ஓகே. ஆனால் சி ஆட் 9 இ மைனஸ் 7. அப்போ சி சஸ்2 சி சஸ்4ல் மட்டும் இ நோட்டு இல்லை. ஓகே. ஸோ அதை வந்து நம்ம இங்கே ஆனால் வாசிக்கிறோம். ஏன் வாசிக்கிறோம் அப்படின்னா இங்கே ஒரு டி தான் வருது, பட் இ தான் வருது. பட் ஆனால் சி சஸ்2 சஸ்4 நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் சொல்லணும், என்ன அப்படின்னா நம்ம கார்டு அப்ளை பண்ணுறது இருக்கு இல்லையா, நோட்ஸ் அடிப்படையாக வச்சு தான். ஓகே, குட். ஆனால் அதே நேரத்தில் அப்போது கார்டு வந்து இப்படி தான் வாசிச்சாகணுமா, அதாவது என்ன சொல்கிறது, நோட்ஸை வச்சு தானா அப்படின்னா அதை தாண்டி இன்னொன்று இருக்குது. எப்போதுமே ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, பிரேக் த ரூல்ஸ் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது அதோட முக்கியமாக என்ன அப்படின்னா நம்ம என்ன கார்டு வேணால் வாசிக்கலாம், கேட்குறதுக்கு நல்லா இருக்கணும், அவ்வளோதான். ஸோ என்ன கார்டு வேணால் வாசிக்கலாம், கேட்குறதுக்கு நல்லா இருக்கணும். நம்ம வாசிக்கும் பொழுது அந்த கேட்டு என்ஜாய் பண்ணுறவங்க எப்பா நீ -7th வாசிச்சியா, நீ ரேட்டிவ் மைனர் வாசிச்சியான்னு கேட்க போகிறதில்ல. அவங்க அதெல்லாமல் கேட்க போகிறாங்க. இல்லை இல்லை இல்லை, கேட்குறதுக்கு நல்லா இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அப்போ நல்ல ஒரு சவுண்டு வந்து அது கொடுக்கணும், ஒரு மெலடி வரணும். ஸோ இதுதான் அந்த விஷயம். ஸோ சில பேர் அதை பண்ணுவோம், என்னென்னா இந்த பேட்டர்னையே ஃபாலோ பண்ணாமல், நோட்ஸை ஃபாலோ பண்ணாமல் கார்டு வாசிப்பாங்க. அது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா இந்த 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 ரூல்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான கார்டு, அதாவது ஆக்வர்டான கார்டை வாசித்து ஒரு நல்ல சவுண்டு கொண்டு வரணும், அது சவுண்டு பாட்டோட மேட்ச் பண்ணால் ரொம்ப கஷ்டம். ஸோ அது மாதிரி ரேராக தான் அந்த மாதிரி யூஸ் பண்ணிச்சுவாங்களே, மேபி ஒரு 1,00,000 ஒருத்தர் அந்த மாதிரி மேபி இருக்கலாம் வச்சுக்கோங்களேன். பட் அது ரொம்ப ஹெவி ரிஸ்க்கு. ஸோ ஆனால் அது ரூல்ஸ்குள்ளன்னு வரும்பொழுது நிறைய பேரால் ஈஸியாக அதை பண்ண முடியும். என்னென்னா சவுண்டை மேட்ச் பண்ண முடியும், கரெக்டான கார்டு வாசிக்க முடியும். அதை ரூல்ஸை பிரேக் பண்ணி சில பேர் போவாங்க. ஆனால் அதுவும் சாய்ஸஸ் இருக்குது. ஏன் இருக்குன்னு சொன்னால் மியூசிக் அப்படின்னு சொல்லும் பொழுது நீ இந்த கார்டு தான் வாசிக்கணும், இல்லை கேட்குறதுக்கு கடைசியாக நல்லா இருக்கணும். ஓகேவா? அதே தான். ஸோ நிறைய பாட்டில் பார்த்தீங்கன்னா நடுவில் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சிடென்டல் கார்டு மாதிரி டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லைனுக்கு நடுவில் யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் ஒரு சிலர் வந்து பாட்டுக்கு நடுவில் லிரிக்ஸ் வரும்பொழுது யூஸ் பண்ணுவாங்க, அந்த நோட்ஸ் இல்லாமல் கார்டு யூஸ் பண்ணுவாங்க. பட் அது இட்ஸ் ஆல்வேஸ் ரிஸ்க் தான். இப்போ ஒரு பிஸ்னஸ்லேயே அதை ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுத்து சக்ஸஸ் ஆகிட்டோம் அப்படின்னா பெரிய ஒரு விஷயந்தான். பட் ரிஸ்க்கு எடுத்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அதுக்குண்டான விளைவையும் சந்திக்கணும். ஆனால் இருக்குன்றதை சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்ல, எடுத்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ லைவில் எடுக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணும்போது யூ கேன் எக்ஸ்ப்ளோர். ஓகேவா? இந்த நோட்ஸ் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு கண்ணை மூட்டு கார்டை வாசித்து அந்த எமோஷன்ஸை கொண்டு வந்து என்ன சொல்கிறது, பாட்டோட சேர வச்சு ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணுறது பண்ணலாம், தப்பு இல்லை. ஓகேவா? ஸோ அதுவும் இருக்குது. பட் அது ரொம்ப ரிஸ்க்கு. அது என்ன, அதையும் பார்த்துக்கணும். பட் இந்த ரூல்ஸ்குள்ளே நம்ம வரும்பொழுது எல்லாராலையுமே நம்மளால் வாசிக்க முடியும் கரெக்டாக. ஸோ அப்போ இது நம்ம ஃபாலோ பண்ணுறது நல்லது. பட் அதுவும் இருக்குது, மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ இங்கே இ அடுத்து ஒரு இ அடுத்து 3 இ தான் வருது. ஆனால் இப்போ நமக்கு சி மேஜர் கார்டு இந்த பேஸ் அப்படிங்கிறனால சி சஸ்2 சி சஸ்4. இன்னொன்று என்ன, இப்போ சி சஸ்2 சி சஸ்4 வாசிக்கிறப்ப பேஸ் சொன்னால பேஸ் கிட்டார் சி வாசிப்பாங்க. அப்போ நல்ல ஒரு லேண்டிங் கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மேட்ச் ஆகும். ஸோ நீங்கள் இந்த பாட்டு நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி ட்ரை பண்ணணுன்னா, இப்போ நான் ஒரு யூஸ் பண்ணி வந்தீங்க சி அடுத்து டி மைனர், இங்கே டி மைனர், ஏ மைனர், ஏ மைனர், சி. இந்த ஃபஸ்ட்டு ரோவில் 4 அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா அடுத்த ரோவை யூஸ் பண்ணலாம், அடுத்த ரோவை அப்புறம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு டைம் மாற்றி மாற்றி வாசிங்க. இதை நீங்கள் ஷஃபிள் பண்ணலாம். ஷஃபிள்னால் இப்போ ஃபஸ்ட்டு சி, அப்புறம் எஃப், அப்புறம் இ -7th சி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா மாற்றி மாற்றி கூட பேட்டர்னை மாற்றிக்கலாம். ஓகே, பேட்டர்னை மாற்றலாம். ஸோ நான் பார்க்குறப்ப நல்லா எடுக்கணும். பட் நீங்கள் ஒரு டைம் சேஞ்ச் பண்ணுறப்பையும் நோட்ஸை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இங்கே இந்த நோட்ஸ் வருதா, அப்போ இந்த கார்டு மாத்திரம், இந்த கார்டில் இந்த நோட் வருதா, எங்கே வருது வரலனா, அது மாதிரி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்க, ஒரு ஸ்டடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே. ஸோ அது மாதிரி இந்த ஒரு பேட்டர்னை யூஸ் பண்ணிட்டு பேட்டர்னை ஷஃபிள் பண்ணுறது, ஸோ அதுவும் பண்ணுங்கள். நான் ஒரு குரூப்பில் இதை அனுப்புகிறேன். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். சரியா?
ஓகே. ஸோ அசைன்மெண்ட் ஒன்றும் சொல்லையா, இந்த பாட்டுக்கே கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அசைன்மெண்ட் வந்து இந்த இந்த பாட்டை அனுப்புகிறேன், ஓகேவா? தேனின் மயிலும் அனுப்புகிறேன். இப்போ நான் யூஸ் பண்ணிக்கேன் சி, டி மைனர், ஏ மைனர், சி, இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கேன். இதை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணாமல் இங்கே கீழே இருக்கு இல்லையா ப்ளூ கார்ட்ஸு, அதில் நீங்கள் உங்கள் பேட்டர்ன், ஓன் பேட்டர்ன் எடுத்து சூஸ் பண்ணி வாசித்து பாருங்கள். வாசித்து பார்த்து நீங்கள் கார்டு சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் பாட்டுக்கு எது எல்லாமே செட் ஆகிற கார்டு ஒன்று ஒன்று எழுதிடக்கூடாது. நீங்கள் வாசித்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கார்டு, ஏன்னா எல்லாருக்குமே ஒரே விஷயம் பிடிக்காது. இப்போ எனக்கு சி, டி மைனர் நான் வாசிச்சிருக்கேன், அதே எல்லாத்துக்கும் பிடிக்குமானா பிடிக்காது. ஏன்னா ஏற்கனவே சொல்லிக்கல, மியூசிக் வந்து ஏதோ சரியான கார்டை வாசிக்கிறது இல்லை, இட்ஸ் அன் எமோஷன். ஸோ அது ஒரு சின்ன சின்ன சேஞ்சும் பெரிய ஒரு எமோஷனில் பெரிய வித்தியாசத்தை உண்டாக்கும் ஹியரிங்கில். ஸோ அதனால் வாசித்து பார்த்து இந்த கீழே கதெல்லாம் வாசித்து பார்த்து ஸோ சாங்கை எழுதி, இதே போல் நீங்கள் ரொம்ப ஸ்பேஸ் விட்டு டப்பா போட்டால் அப்படிலாம் எதுவும் அவசியம் கீழே 1 2 3 4 எழுத வேண்டாம். உங்களுக்கு புரியுறதுக்காக நான் அப்படி எழுதியிருக்கிறேன், சரியா? நீங்கள் சாங்கை மட்டும் எழுதிட்டு, நீங்கள் சிலபிள் கூட பிரிக்க வேணாம், சாங்கை மட்டும் எழுதிட்டு கார்டு எங்கே மேலே வருதோ அங்கே மட்டும் எழுதினா கூட போதும். லிரிக்ஸும் மேலே கார்டு மட்டும் எழுதுங்க, ஓகேவா? இதை வந்து ஒரு என்ன ரஃப் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு என்னென்ன கார்டு வருது அப்படின்னு பாருங்கள். பார்த்து நீங்கள் பேட்டர்ன் சூஸ் பண்ணி, ஆனால் வாசித்து பார்த்து நீங்கள் எழுதணும், சரியா? எழுதி எனக்கு வந்து பர்சனலாக அனுப்பிடுங்க, ஓகேவா? ஸோ அதான் அசைன்மெண்ட் வந்து தேனின் மயிலும் பாட்டுக்கு கார்டு அப்ளை பண்ணணும். நான் போட்டிருக்க கார்டு அப்படியே எழுதக்கூடாது, சரியா? நான் போட்டிருக்க கார்டு நீங்கள் போட்டிருக்க கார்டே நல்லா இருக்குங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. கண்டிப்பாக வேறு எதாவது எழுதணும், சரியா? ஓகே. ஸோ அது ஒன்று போது நினைக்கிறேன். வேறு அசைன்மெண்ட் அது நான் சொல்கிறேன், ஓகே. ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? போன வாரம் எடுத்த நோட்ஸ் எப்படி எடுக்கணும் அந்த லெசன்லேயும் இப்போ இந்த கார்டு அப்ளை பண்ணுறதுன்னு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அதை கேட்கலாம். இப்போ யூ கேன் ஆஸ்க் யுவர் டவுட்ஸ் நவ். சொல்லி யோசுவா. அந்த வீடியோவில் அந்த சாங் ஒன்று காமிச்சிங்களா? அதில் ஒரு இடத்துல எஃப் ஷார்ப் வரப்ப அந்த இடத்துல எஃப் ஷார்ப் மைனர் பிடிக்காம அது ஏ மைனர் பிடிச்சா நல்லா இருக்கும். நீங்க அது ஏ மைனர் பிடிக்க முடியாது, ஏன்னா ஏ மைனர் எஃப் ஷார்ப் வருமா? வராது தானே. இல்லை, ஏ மேஜர் பிடிக்கலாம். நீங்க அது ஏதோ செட் ஆகல. நீங்க ஏ மேஜர் பிடிக்கலாம். ஏ மேஜர்ல எஃப் ஷார்ப் வராது. ஏ சி ஷார்ப் இ தானே. அதான் ஏ மேஜர் பிடிக்க முடியாது. ஏ மேஜரோட ரிலேட்டிவ் மைனர் எஃப் ஷார்ப் மைனர். அந்த எஃப் ஷார்ப் கீ இருக்கு இல்லையா, அதுதான் முக்கியம். இப்போ எஃப் ஷார்ப் இருக்கனால நான் 2 விஷயம் சொன்னேன். முதல்ல வந்து நம்ம கார்டு ப்ரொகஷன் பார்க்குறப்ப பாசிபிள் கார்ட்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். அதாவது இப்போ டி மேஜர் ஸ்கேல் இருக்க ஒரு பாட்டுக்கு என்னென்ன கார்டு வாசிக்கலாம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன் எந்த கார்டு வேணால் வாசிக்கலாம். ஆனால் நம்ம வாசிக்கிற கார்டில் 3 நோட் இருக்கும் இல்லையா? இப்போ எஃப் மேஜர்னா எஃப்ஏசி, அது மாதிரி 3 நோட் இருக்கும். அந்த 3 நோட்டுமே டி மேஜர் ஸ்கேலில் இருக்கணும். டி மேஜர் ஸ்கேல்னா டிஇ, எஃப் ஷார்ப், ஜிஏ, பி, சி ஷார்ப், டி. இந்த 7 நோட்ஸ்குள்ளே அந்த 3 நோட்டு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதை பாட்டில் அப்ளை பண்ணுறான். எங்கே அப்ளை பண்ண போகிறோங்கிறது ரெண்டாவது. பட் சம்வேர் வி கேன் அப்ளை த கார்ட். 1. ரெண்டாவது, இப்போ அந்த எஃப் ஷார்ப் நோட் வருது அந்த இடத்துல. இப்போ எஃப் ஷார்ப் வருதுன்னா நான் பார்க்குற அந்த பாசிபிள் கார்ட்ஸ் எல்லா கார்ட்ஸ்லையும் எந்தெந்த கார்ட்ஸில் எஃப் ஷார்ப் வருதோ அந்த எல்லா கார்டும் யூஸ் பண்ணலாம். இப்போ எஃப் ஷார்ப் வருதுன்னா டி மேஜர் அங்கே வாசிக்கலாம், டி மேஜரில் எஃப் ஷார்ப் வரும். அப்புறம் பி மைனர் வாசிக்கலாம், பி மைனரில் எஃப் ஷார்ப் வரும். அப்புறம் எஃப் ஷார்ப் மைனரில் எஃப் ஷார்ப் வரும். அதுபோல் டி ஆட் 9 சொல்லுவோம் இல்லையா, டி ஆட் 9, டிஇ, எஃப் ஷார்ப் ஏ. ஸோ அதில் வரும். அந்த சாட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். சாட் அப்போ வச்சுக்கோங்க, எழுதுங்க எல்லா கார்டையுமே, என்னென்ன கார்டு வருமோ எழுதி ரீட் பண்ணும்பொழுது நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஏ மேஜர் அங்கே, ஏன்னா ஏ மேஜரில் எஃப் ஷார்ப் நோட்டு வராது. ஸோ அதனால் ஏ மேஜர் வந்து செட் ஆகாது. வேறு எஃப் ஷார்ப் வேறு கார்டு கூட செட் ஆகும், ஆனால் டி மேஜர் ஸ்கேலுக்குள்ளே அந்த இருக்கணும். ஸோ அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே ஓகே. அப்புறம் நீங்கள் முக்கியமான கார்டு 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் சொன்னீங்கல்ல, அது என்னென்ன பிரதர்? மேஜர், மைனர். அதாவது ஃபஸ்ட்டு மேஜர், அதாவது ஃபேமிலி கார்டு மேஜர். அப்புறம் ரிலேட்டிவ் மைனர், அதோட ரிலேட்டிவ் மைனர் 3 கார்டு இருக்கும். அப்புறம் சஸ் கார்டு, சஸ் 2, சஸ் 4. அப்புறம் ஆட் 9, மைனர் 7th யூஸ் பண்ணும், மைனர் 7th. ஸோ இந்த 5 போதுமானது. ஓகே ஓகே. அப்போ நம்ம இந்த கார்டு அப்ளை பண்ணுறப்போ ஒரு விஷயம் பார்க்கணுன்னா ஆக்சிடென்டல் நோட் அப்படின்னு வரும். அதாவது டி மேஜர் ஸ்கேல் பாட்டுக்கு டி மேஜர் ஸ்கேலில் இல்லாத ஒரு நோட் வரும், அதுக்கு பேர் ஆக்சிடென்டல் நோட். அப்போ ஆக்சிடென்டல் நோட் வரும்பொழுது ஆக்சிடென்டல் கார்டும் வரும். இப்போ திருப்பாதம் நம்பி வந்தேன்ல பாட்டி
ஆக்சிடென்டல் நோட் வரும். சரணம் இருக்கு இல்லையா, என்னை நோக்கி கூப்பிடுன்றி தனனான வேலையிலும் தாக்காரு தாய், அங்கே பார்த்தீங்கன்னா ஜி ஷார்ப் வரும். அப்போ என்ன ஆகும்னா ஜி ஷார்ப் வரனால அங்கே இ மேஜர் வரும். யூஸ்வலாக இ மேஜர் டி மேஜர் ஸ்கேலில் இருக்காது, ஏன்னா ஸ்கேல் நோட் இல்லை அதனால். பட் அந்த ஆக்சிடென்டல் நோட் ஜி ஷார்ப் வரனால ஆக்சிடென்டல் கார்டும் வரும். ஸோ அதனால் அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போயும் ஒரே நேரத்தில் எல்லாம் குழப்பிக்க வேண்டாம். பட் அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கலாம், சரியா? ஸோ அதை தவிர ஆக்சிடென்டல் நோட் வரல அப்படின்னா நம்ம அழகாக இதை ஃபாலோ பண்ணிடலாம். ஆக்சிடென்டல் நோட் வந்துச்சு அப்படின்னா தான் நம்ம அங்கே மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கார்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இதை ஃபாலோ பண்ணலாம். ஓகே, வேறு எக்கா டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ நம்ம வந்து ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இப்போ மட்டும் இல்லை, எப்போ வந்தாலுமே நீங்கள் குரூப்பில் எப்போ வேணால் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். சரி, ஓகே. ஸோ நம்ம வந்து ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். அப்போ அந்த நாளும் கூட ஒரு சில முக்கியமான காலையை பார்க்க கிருபை செய்தீங்க, நன்றி. நாங்கள் இதை முறையாக கற்றுக்கொள்ளணும், கொஞ்சம் நேரம் செலவிடணும், அதை கிருபை தாங்க. இதை கற்றுக்கொண்டு நாங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் பாடி ஆராதிக்கும் பொழுதும், நாங்கள் சபையாக கூடி ஆராதிக்கும் பொழுதும் உங்களுடைய சமூகத்தில் மகிழ்ந்திருக்க கிருபை செய்யுங்க. எங்கள் ஒரு தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், நீங்கள் ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.